டாக்டர் நாகேஷ்வினோட டைரக்ஷன்ல எக்கச்சக்க ஸ்டார் காஸ்டோட பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆயிருக்க கல்கி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமயம் வந்துவிட்டது. கல்கின்றது தசாவதாரத்துல கடைசி அவதாரம். உலகம் அழியும் போது கடவுள் அந்த அவதாரத்தை எடுப்பாருன்றது காலங்காலமா நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம். அது ஃபியூச்சர்ல நடந்தா எப்படி இருக்கும்ன்றத நாகேஷ்வின் அவரோட கற்பனையோட கலந்து இந்த கதையை எழுதியிருக்காரு. ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நகர்த்திருக்க இந்த கதையோட கதை என்னன்னா, அந்த ஃபியூச்சர் உலகத்துல தண்ணி காத்து சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம். எங்க பார்த்தாலும் பாலைவன மாதிரி வறண்டு போய் கிடக்கும். அப்படிப்பட்ட உலகத்துல காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடத்துல மட்டும் நல்ல சாப்பாடு, சுத்தமான காத்து, பூக்கள், மரம், தண்ணின்னு எல்லாமே இருக்கும். இப்ப எப்படி பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ஃபியூச்சரிஸ்ட் உலகத்துல எதை வாங்கணும்னாலும் யூனிட்னு ஒன்று தேவைப்படுது. நிறைய யூனிட்ஸ் இருக்கவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போலாம். சோ எப்படியாவது நிறைய யூனிட் சம்பாதிச்சு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போய் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பிரபாஸ் ரொம்ப போராடுறாரு. அதுக்காக என்ன வேணாலும் பண்றாரு. காம்ப்ளெக்ஸ்குள்ள போடு. இந்த பக்கம் கலி உலகத்தை அழிச்சு புது உலகம் கொண்டு வர கடவுள் பிறக்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வ குழந்தை தீபிகா படுகோன் வயிற்றுல உருவாகுது. அந்த குழந்தை பிறந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் அழிச்சிடுன்றதுக்காக அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்களாம் அந்த குழந்தைய கருவிலே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து இந்த உலகத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த குழந்தைய காப்பாத்த ஒரு குரூப் போராடுறாங்க. இதுக்கு நடுவுல மகாபாரத கனெக்ஷன்லாம் கொண்டு வந்து பிரபாஸ் என்னெல்லாம் பண்றாருன்னு எல்லாம் சேர்த்து இந்த கதையை நகர்த்துறாங்க. நான் சொன்ன இந்த ஸ்டோரியில என்ன ட்ரைலரை பார்க்கும் போதே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அதை ஸ்கிரீன் பிளே பண்ண விதத்துல தான் அங்கங்க கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. ஒன்னொன்னா சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த மகாபாரத போர்ஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன நம்ம அஸ்வத்தாமா போர்ஷனை டிஏஜிங் பண்ணி எடுத்தது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியுது. மத்தபடி மகாபாரத ரசிகர்கள்லாம் ஸ்டார்டிங் சீனே ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் உலகத்தை காட்டுற சீன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜியோட நம்ம யோசிக்காத சில விஷயங்கள்லாம் டைரக்டர் பண்ணிருக்காரு. அதெல்லாம் பெருசா எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆனா அவர் ஆப்பு வச்சுக்கிட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரபாஸோட கேரக்டர் நரேஷன் தான். பிரபாஸோட இன்ட்ரோடக்ஷன் சீனே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல படத்துல போட்டு விட்டுருப்பாங்க. அதுல சும்மா அருன்னு அறுத்து தள்ளிருப்பாரு. அவர் கேரக்டர் டிஃப்ரெண்டா நரேட் பண்றேன்னு டைரக்டர் பண்ண விஷயம்லாம் நம்மளுக்கு பெரிய டிசப்பாயிண்டா தான் தந்திருக்கு. தமிழ் டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல. பிரபாஸ் பேசுற பல டைலாக்ஸ் நம்மளுக்கு எரிச்சல் தான் கிளப்புது. வளன்னு பேசி தலைவலி தான் உண்டாக்குறாரு. அவரை பெரிய பில்டப் பண்ணி ஒர்த்தா காட்டணுன்றதுக்காக 10 நிமிஷத்துக்கு மேல வச்ச இன்டராக்ஷன் சீக்வன்ஸ்ல சண்டை போட்டதை விட பேசினது தான் ஜாஸ்தி. படத்துல முக்கியமான ரோல் கொடுத்தது ஒன்றும் முக்கியம் இல்ல. அவரோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணிக்கணும். அவரோட சீனை காமிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் உச்சி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பவுண்டி. பிரபாஸை சுத்தி ஃபன்னா சில விஷயங்களை பண்றன்ற பேர்ல இவங்க பண்ணதெல்லாம் கூட பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. அவருக்காக போட்டு வச்சிருக்க அனைத்து காமெடிகளும் கிரிஞ்சு காமெடியாவே படத்துல இருந்துச்சு. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இவர் ரோல் தான் எப்படின்னா, இவருக்கு பேரா திஷா பத்தானிய படத்துல போட்டு விட்டுருப்பாங்க. அந்த கேரக்டரும் எதுக்கு வந்துச்சு எதுக்கு போச்சுன்னு ஒன்னும் புரியாது. கூடவே சுத்திட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி படத்துல சில கேரக்டர் நரேஷன்ல அங்கங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். பசுபதி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல் கொடுத்திருக்காங்க. ஆனா மனசுல பெருசா நிக்கிற மாதிரி அவரோட கேரக்டரை நரேட் பண்ணல. சோபனா அவர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா படத்துல நல்லாவே கேரக்டர் நரேட் பண்ணிருக்காங்க. ஆனா பொசுக்குன்னு முடிச்சு வச்சிருக்காங்க. கொடுத்த பில்டப்காவது ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும்ல. அதே மாதிரி பிரம்மனந்த் அவர்கள்லாம் இந்த படத்துல காமெடி போர்ஷனுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சிரிப்பு தான் வரலாம். இந்த படத்துக்கு காமெடி போர்ஷன் தேவையா, அதுக்கு பிரம்மனந்த் அவர்கள் தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இதெல்லாம் படத்துல தேவையில்லாத சீன். எந்த கேரக்டர் எப்படியோ அஸ்வத்தாமா அவர்களோட போர்ஷனை பக்காவா பண்ணியிருந்தாங்க. அமிதாப் பச்சன் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒருவேளை அஸ்வத்தாமா உயிரோட இருந்தா இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கற்பனை அஸ்வத்தாமாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. சோ அஸ்வத்தாமா போர்ஷனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்வேன். உலகநாயகன் அவர்கள் போர்ஷன் பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம் போட்டு விட்டுருக்காங்க. இந்த பார்ட் 1 படத்துல பெருசா ஒரு கேரக்டர் ரோல் இல்ல. ஆனா பார்ட் ஃபுல்லாவே அவரை வச்சு தான் போக போகுதுன்றது நம்மளுக்கு ஹிண்டா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல உலகநாயகன் போர்ஷன் சூப்பரா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ்லாம் கிரியேட் பண்ணுது. ஆளவந்தன் உலகநாயகனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்னா பாத்துக்கோங்களேன். எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. சொல்ல மறந்துட்டேன். தீபிகா படுகோன் ரோல் இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பெருசா அவங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ற மாதிரியான ரோல்லாம் இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான நார்மலான ஆக்டிங் தான் அவங்களுது. ஆனா கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்கள தாண்டி ஃபீமேல் ரோல்ல கைரான ஒரு கேரக்டர் இந்த படத்துல வருவாங்க. படத்துல ஜஸ்ட் 10 நிமிஷம் மட்டுமே அவங்க ரோல் இருந்தாலும் பக்காவா இருந்துச்சு. சோ மொத்தமா பார்த்தோம்னா அஸ்வத்தாமா கேரக்டரை வேற லெவல்ல நரேட் பண்ணிருக்காங்க. உலகநாயகன் தீபிகா படுகோன் கேரக்டர்லாம் ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. அவங்கள தாண்டி இந்த கைரா கேரக்டர் ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது. மத்த கேரக்டர்லாம் வந்தோமா போனோமா இருக்கு. மேபி ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு பார்ட் 2ல ஏதாவது வெயிட் போதும், இதோட நிறுத்திக்க.
சிஜி ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் பத்திலாம் சொல்லணும்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் தரமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 3D அவாய்ட் பண்ணிட்டு 2Dலே பாருங்க, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். எனக்குலாம் நேத்து வரைக்கும் 3D போலாமா 2D போலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு நடுவுல கடைசியா 3D சூஸ் பண்ணி போய் பார்த்தேன். தலைவலி வந்தது தான் மிச்சம். 2Dலே சூப்பரா இருக்கு. படம் பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா என்ன, நிறைய தியேட்டர்ஸ்ல 3D தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை 2D ஆப்ஷன் கிடைச்சா மிஸ் பண்றாதீங்க. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. மியூசிக் அண்ட் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாட்டுலாம் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல எஸ்எஃப்எக்ஸ்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல மகாபாரதம் கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. இந்த கேரக்டர் நரேஷன்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இழுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சூப்பராகவே எடுத்திருக்காங்க. படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷுவல்ஸ், அஸ்வதாமா கேரக்டர், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படம் கொடுத்திருக்க அந்த ஃபீல், ஒரு சில கூஸ்பம் சீன்ஸ். மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா படத்துல சில விஷயங்கள அழுத்தமா ஸ்கிரீன் பிளேல சொல்லாம வார்த்தைகளாலே சொல்லிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மக்கள்லாம் தண்ணி சாப்பாடுலாம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தை இன்னும் விஷுவல்ஸ்ல ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாம். அப்புறம் படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளு பிரபாஸோட கேரக்டர் நரேஷன் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அதே இந்த படத்துக்கு பெரிய மைனஸ்னே சொல்வேன். ஏதோ கிளைமேக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவரோட கேரக்டரை உயிர் பெற வைக்கிறாங்க. பாப்போம் பார்ட் 2லயாவது பிடிக்கிற மாதிரி நரேட் பண்றாங்களான்னு. பாகுபலி ரேஞ்சுக்கு இந்த படத்தை பிரபாஸை வச்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்காகவும் டைரக்டரோட கல்கி கற்பனைக்காகவும் அஸ்வதாமாக்காகவும் ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்பர் ரேட்டிங் இந்த படத்துக்கு 10க்கு 7.